பார்க்க சிக்கன் மாதிரி இருக்குதுல்ல, இது சிக்கன் இல்லைங்க, வாழைக்காய். இது அவ்வளோ ஜூஸியா இருக்கும். கர்ட் ரைஸ் கூடலாம் அட்டகாசமா இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு தோல் சீவி கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆனதும் தனியா எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது நல்லா வதங்கினதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துட்டு கடைசியா கருகப்பில் மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க சிக்கன் மாதிரி இருக்குதுல்ல, இது சிக்கன் இல்லைங்க, வாழைக்காய். இது அவ்வளோ ஜூஸியா இருக்கும். கர்ட் ரைஸ் கூடலாம் அட்டகாசமா இருக்கும். ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு தோல் சீவி கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரோஸ்ட் ஆனதும் தனியா எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது நல்லா வதங்கினதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காவை சேர்த்துட்டு கடைசியா கருகப்பில் மல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.